ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சித்ரா. இன்னைக்கு டே 4 நான் உங்களோட பேச போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மௌனம் பலமா? பலவீனமா? அப்படிங்கிறத பத்தி தான் பேச போறேன். மௌனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம அடிக்கடி நம்ம வாழ்நாள்ல கேட்கக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து அ சைலன்ட், சைலன்ஸ் அப்படிங்கவும் நம்ம இந்த வார்த்தைகளையும் அடிக்கடி கேட்போம் இல்லையா? ஸ்கூல்ல, காலேஜ்ல, நம்ம ஒர்க் பிளேஸ்ல, மீட்டிங்ல, நம்ம பெரிய க்ரவுட் இருக்கிற இடத்துல, எல்லா இடத்துலயுமே இந்த சைலன்ஸ், இந்த மௌனம் வந்து பலதரப்பட்ட அர்த்தத்தோட நம்ம வந்து கேட்டுட்டு இருக்க அன்றாட ஒரு வார்த்தை. சரியா? இங்க வந்து இப்போ மௌனம் அப்படிங்கிற அ ஒரு பொருள் வந்து சூழ்நிலைய பொறுத்து மாறுது. சில இடத்துல அது நம்மளோட பலம், சில இடத்துல அதுல நம்மளோட பலவீனம். அப்போ திருவள்ளுவர் கூட ஒரு அருமையான விஷயத்த சொல்லியிருந்தாரு பாருங்க. "அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும்." இதன் பொருள் வந்து, "தன்னை கட்டுப்படுத்துகிறவன் உயர்வான். ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு பேசுபவன் துன்பத்தை அனுபவிப்பான்." அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அடக்கம் என்ற பொருள் வந்து பல நேரங்கள்ல மௌனத்த தான் வெளிப்படுத்துது. சரியா? இப்போ சிலர் வந்து கோபம் வந்த உடனே பதிலே பேச மாட்டாங்க. ஒரு நிமிஷம் அமைதியா இருந்துட்டு, அதுக்கப்புறமா பேசுவாங்க. ஆனா, அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பலவீனம் கிடையாது. அது நம்மளுடைய மன வலிமை. அ அப்போ நம்ம நிதானமா பேசும்போது, அந்த கோவமா பேசக்கூடிய சொற்களுக்கு பதில் குடுக்க அ நம்ம அவர் பேச, நம்ம பேச, நம்ம பேச, அவர் பேச இப்படி ஆகும்போது, அது ப்ராப்ளம் பெருசா கிரியேட் ஆகும். ஆனா, நம்ம அமைதியா இருந்துட்டு அப்புறமா பேசினோம் அப்படின்னா, அவங்களுக்கு பேச வார்த்தைகள் இருக்காது. ஸோ, பலவீனம் கிடையாது அது. அது நம்மளோட மன வலிமை. இதுக்கு வரலாற்றிலேயே ஒரு சான்று இருக்கு பார்த்துக்கோங்க. ஒரு விஷயம் இருக்கு. நம்ம இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருப்போமா கூட தெரியாது. நம்ம மகாத்மா காந்திஜி இருக்காங்க இல்லையா? விடுதலை போராட்ட தியாகி அவரு. அஹிம்சை வழியா தான் சுதந்திரம் வாங்கி குடுத்தாரு. அவர வந்து இப்போ வரைக்குமே நம்ம நெனச்சு பார்க்குற இடத்துல அவர் இருக்கிறார் இல்லையா? அவர் வந்து வாழ்க்கையில சில நல்ல விஷயங்களையும் நமக்கு கத்துக் குடுத்துட்டு போயிருக்காரு. சில நல்ல விஷயங்கள. அதாவது நம்மளோட இந்த மௌனத்த பத்தி ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிருக்காரு. அது என்னன்னு பார்ப்போமா? அவர் வந்து என்னன்னா, வாரத்துல ஒரு நாள் வந்து ரொம்ப அமைதியா இருப்பாராமா. ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க எல்லாருமே. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, "அது எனக்கான நாள். நான் நெறைய யோசிக்கணும். எனக்கு நெறைய முடிவுகள நான் எடுக்கணும். என்ன நான் கட்டுக்குள் வச்சுக்கணும். நான் பேசப்போற வார்த்தைகள் கூட நிதானமா இருக்கணும். அதுக்கு எனக்கு அந்த மௌனம் தேவைப்படுது." அப்படின்னு சொல்லியிருக்காரு. மௌனம் வந்து எப்போதும் ஓடி போறதில்ல. அ அது நம்மள வந்து நம்மளையே வெல்வது தான் மௌனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு அழகான கருத்து கூட சொல்லியிருக்காரு. "மௌனத்தை விட உங்கள் வார்த்தைகள் சிறந்ததாக இருந்தால் மட்டுமே பேசுங்கள்." அப்போ நம்ம வார்த்தைக்கு வேல்யூ இருந்தா மட்டும் தான் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிகமா எல்லா நேரத்திலயும் பேசுறது வந்து துணிச்சல் கிடையாது. சில நேரங்கள் பேசாமல் இருக்கிறது கூட மிகப்பெரிய துணிச்சல். கோபத்த அடக்குறதுக்கு பலமா மௌனம் தேவைப்படுது. உணர்ச்சிய கட்டுப்படுத்துறதுக்கு பலமா நமக்கு மௌனம் தேவைப்படுது. சரியான நேரம் வரும் வரை காத்திருக்கிறதுக்கு நமக்கு மௌனம் வ தேவைப்படுது. அதனால தான் என்ன சொல்றேன் அப்டின்னா, மௌனம் வந்து பலவீனம் கிடையாது. அது பலம் தான். சில இடங்கள்ல. இத விட இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் பார்த்துக்கோங்க. ஆ நம்மளோட புத்தர் இருக்கார் இல்லையா? புத்தர் வந்து அவர் அமைதியாவே இருந்திருக்காரு. ஒருத்தர் வந்து திட்டிட்டே இருந்திருக்காரு அவர. இவர் வந்து பேசவே இல்ல. அதுக்கப்புறம் புத்தர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த திட்டுறவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாராம். இப்போ உங்க கையில ஒரு பொ பரிசு பொருள் இருக்கு. அத நீங்க யாருக்காவது குடுப்பீங்க. அப்போ அந்த குடுக்குறவங்க அத வாங்கல அப்டின்னா, அந்த பரிசு பொருள் யார்கிட்ட இருக்கும் அப்டின்னு கேட்டாராம். அப்ப அதுக்கு புத்தர் சொன்னாராம். அதுக்கு புத்தர் கூட இருக்கிறவர் சொன்னாராம், "அம் அது வந்து என்கிட்ட தான் இருக்கும் அந்த பரிசு பொருள். அதுக்கு இப்ப என்ன?" அப்டின்னு கேட்டாராம். அம் அப்போ புத்தர் சொன்னாராம், "உங்கள் கோபத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க. அத நான் ஏத்துக்கல. நான் மௌனமா இருக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையா இருந்தா, அது என்னோட பிரச்சனை கிடையாது." அப்படின்னு சொன்னாராம். அப்போ அ அவரு வந்து, "ஓ! இது கூட நல்லா இருக்கே!" அப்படின்னு யோசிச்சாராம். இப்ப நெல்சன் மண்டேலா அவரையெல்லாம் எடுத்துக்கோங்களேன். 27 ஆண்டுகள் சிறையில இருந்தாரு. வெளிய வந்த பிறகு எல்லாரையும் பழி வாங்கணும். நான் சிறையில வச்சுட்டாங்க என்ன, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ல. அவர் வந்து நாட்டின் ஒற்றுமைக்கு என்ன பண்ண போறோம், அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி போக போறோம் அப்படிங்கிறத உணர்ந்து, அவர் என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப அமைதியாவே இருந்து நிதானமா
அ ஒரு கட்டுப்பாடான பேச்சோட, கோபமான வார்த்தைகள விடாம நார்மலா இருந்திருக்காரு. அப்போ கோபத்துல வர வார்த்தைகள் கூட பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஒரு குடும்பத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப் இருக்காங்க. இல்ல ஒரு ஃபேமிலி அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி இப்படி இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில, கோவத்துல நாம விடுற வார்த்தைகளால ஒரு குடும்பமே பிரியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம நிதானமா யோசிக்கும்போது, அந்த குடும்பத்த சேர்த்து வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுக்கு மௌனம் வந்து ரொம்ப பெரிய விஷயமா தேவைப்படுது. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில வந்து மௌனம் அப்படிங்கிற விஷயம், அமைதியான உரையாடல் மூலமா, அமைதியான அ தெளிவான கருத்துக்கள் மூலமா நம்மளோட ஒண்ணு சேர்க்கவும் முடியும். நம்ம கோவப்பட்டு நம்ம ஒரு இடத்துல ப்ராப்ளம் பெருசா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற இடத்துல நம்ம பேசாம இருக்கிறதுனாலயும் இந்த மௌனம் வந்து ரொம்ப பெரிய பலவீனமாவும் இருக்கு. பேச வேண்டிய இடத்துல பேச்ச நம்ம கரெக்ட்டா பேசிக்கணும். நம்ம சொல்ல வேண்டிய கருத்துக்கள நம்ம தெளிவா பகிர வேண்டிய இடத்துல பகிர்ந்துக்கணும். இதெல்லாம் வந்து மௌனத்தோட பலமும், பலவீனமும். இந்த வார்த்தை உங்க எல்லாருக்குமே ரொம்ப, 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 ரொம்ப இன்னைக்கான இந்த டாபிக் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். என்னோட சேனல அ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட நல்ல நல்ல கருத்துக்கள எடுத்துக்கிட்டு, அடுத்த கட்டத்துல உங்களுக்கு இத விட நல்ல டாபிக்கா உங்களோட பேசி, உங்களோட கம்யூனிகேட் பண்ணணும்னு நான் ரொம்ப விருப்பப்படுறேன். உங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி.